ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வாட்டி வெண்டைக்காய் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு அவங்களோட வீட்டிலேயே இது நல்ல ஆர்கானிக் சீட்ஸ் யூஸ் பண்ணி வளர்த்த இந்த வெண்டைக்காய். ஸோ அது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்தது நான் பண்ணி பார்த்தப்ப. ஸோ முதல்ல நம்ம இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் பேன் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதில் உளுந்து, அப்புறமா கடலப்பருப்பு, அப்புறமா வெந்தயம் இதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த பூண்டெல்லாம் நல்லா கோல்டன் ஆகணும், அந்த மாதிரி வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் புளிக்குழம்புக்கு. ஸோ நான் சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. டெய்லி நம்ம தால் குழம்பு இல்லை சாம்பார் அந்த மாதிரி செய்கிறத விட நம்ம ஒரு புளிக்குழம்பு வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் அப்புறமா பூண்டு நல்லாவே கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் வெண்டைக்காவை ஆட் பண்ணுறேன். அந்த எண்ணெயிலேயே நல்லா இதை ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வதக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புளியை நல்லா கரைச்சி சேர்த்துச்சு. ஸோ இது கூடவே நம்ம இதுக்கு தேவையான அளவு காரத்தை சேர்த்துக்கலாம். உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனுன்னா தனியாத்தூள் 1.5லேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் இன்னும் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரா பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம புளியை வச்சு எந்த ஒரு குழம்பு பண்ணாலும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்துக்கினா ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இது நல்லா கொதிச்சாச்சு. ஸோ அதை சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி நல்லா வேக விடலாம். இப்போ நம்மளுடைய குழம்பு நல்லாவே சுண்டிடுச்சு. நான் இன்னும் திக்காக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கலந்து இந்த மிக்ஸ்சரை நம்ம புளிக்குழம்புல சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கொதியை வர வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ இந்த புளிக்குழம்பு ரொம்பவே நல்லாவே டேஸ்டியாக வந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.